ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, பிப்ரவரி மாதம் ராசி பலன் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது. சூப்பர். நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல், ராமலிங்க அடிகளார் நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல், சூப்பரான நாள். மாதம் நடுவில் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? என் லைஃப்பில் நிறைய சேஞ்சான விஷயங்கள் அந்த டைமில். ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும், எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். பார்க்கலாம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம். நம்ம முன்னா ரொம்ப எப்பவுமே சொல்கிறது தான், கடவுள் பாதி மிருகம் பாதி, கலந்து செய்த கலவை. ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். சரிங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ், ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. இந்த தனுஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு குரு எல்லாரும் சொல்லுவாங்க, சார் குரு பார்க்குறாரு ஓஹோன்னு வந்துடுவீங்கன்னு. ஆனால் சின்ன சின்ன தடங்கள் வரும். ஏன்னா நம்ம சனி பகவானும் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா என்ன? தடங்கள் வரும், ஆனால் நீங்கள் வின் பண்ணுறீங்க. ஒரு சின்ன தடை இருக்கும், அந்த தடையில் உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம், அடித்து நகர்ந்துட்டிங்கன்னா வின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஏன்னா குரு சனி 2 பேரும் பார்க்குறாங்க. டன். எதுலாம் நல்லா இருக்குது சார் டைம், நான் இதெல்லாம் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னா பண விஷயம் நிறைய நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கும் உங்கள் லைஃப்பில். அது இந்த மாதத்துக்கு அதுக்கான ப்ரப்போசல்ஸ்லாம், சுப நிகழ்ச்சிக்கான நிறைய ப்ரப்போசல் வரும். பணம் சம்மந்தமாக சுப நிகழ்ச்சிகள் வரும். முயற்சி சம்மந்தமாக நிறைய வரும். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவோ, வெளிநாடு போகிறதுனாவோ, நீங்கள் அப்ராட் எதனா ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரமோஷனுக்கு, வேலையில் ப்ரமோஷன், நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதமான ப்ரப்போசல்ஸ் வரும். நிறைய பேருக்கு கை கூடி டக்குன்னு விசா கிடச்சா கிளம்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் இது கிடைக்கும். ஓகேவா? இது ஒன்று. நீங்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மலை பிரதேசங்களாக ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, கொடைக்கானல், ஏன் திருவண்ணாமலை, நீங்கள் மலை பிரதேசமாக இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது இருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. குடும்பத்தோடு நீங்கள் மலை பிரதேசங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. லவ் பண்ணுறவங்களுக்கும் லவ் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு சின்ன பாயிண்ட் தரேன். யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மலை பிரதேசமாக போயிட்டு இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்கள், கை கூடும். ஏன்னா அந்த ஹவுஸ் உங்களுக்கு கை கூடும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறவங்க யாராவது கல்யாணத்துக்கு மாற்றணுன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக மாற்றலாம். எதிரிகள் தொல்லை கம்மியாகும். ஏன்னா லவ்வில் வர பெரிய பிரச்சனை குறுக்கம் வருவான், இந்த கௌஷிக் இந்த மாதிரி யாராவது உள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறவங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையிறதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் பேசலாம். நம்ம எப்பயும் சொல்கிறது, அந்த புதன், வியாழன், வெள்ளி, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இதில் பண்ணுறது நல்லது. ஒன்றும் உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரை குதிரை மாதிரி வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட் டைம் என்னென்னா உங்கள் ஜாதகம் கொடுங்க, அந்த நம்ம பஞ்சபக்ஷிலாம் வச்சு ஒன்றும் அக்யூரேட்டாக டைம் சொல்லலாம். அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ப்ரொப்போசல் அமையும். யாருன்னா மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கு யாராவது வழிபாடுலாம் வேணும்னா அது சொன்னால் உங்களுக்கு மலை பிரதேசங்களில் இருக்க வழிபாடு பண்ணுங்கள். பூம்பாறை முருகன் ஒரு எக்ஸாம்பிள். பூம்பாறை முருகன் அவர் கொடைக்கானலில் மலை மேலே இருக்கார். பழனி முருகன், இந்த மலை மேலே இருக்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். இதே மாதிரி நீங்கள் இப்போ மகப்பேர் சொல்லிட்டோம், மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் பண்ணுறதுக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? செலவாகும். ஸோ அந்த செலவுக்கும் உங்களுக்கு கரெக்டான டைமில் பணம் வர்றதுக்கோ, இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தைங்களாம் இருக்குது சார், செட்டில் ஆகிட்டு இருக்க டைம் சார்னாலும் இப்போ ஹஸ்பண்டு மூலியமாகவோ ஒய்ஃப் மூலியமாகவோ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே ஏதாவது கடன்கள் அடைச்சிருந்தால் அந்த கடன்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு வரவே இல்லை சார்லாம் கமெண்ட்டில் போடுவீங்க. வரலைன்னா ஃபோன் பண்ணி, சார் எனக்கு வர மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஜாதகம் பாருங்கள். ஏன்னா இது ஒரு விண்டோ மாதிரிங்க. இது நடக்கும். இந்த இந்த தேட்டரில் போனால் இந்த படம் ஓடுது, டிக்கெட் கிடைக்கும்,
ஆனால் நீங்கள் தியேட்டருக்கு போகணும், க்யூவில் நிற்கணும், டிக்கெட்டை வாங்கணும், அப்போ தான் கையில் நடக்கும். வீட்டில் உக்காந்துட்டே இருந்தால் யாரும் டிக்கெட் எடுத்து வந்து வீட்டில் தரமாட்டாங்க. அதே மாதிரி தான் கல்யாணமோ மகப்பேரோ லவ்வோ எல்லாமே முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகுன்ற டைம் லைன் இருக்குது. முயற்சி எடுக்கணும், எடுத்தால் நடக்கும். எடுக்காமல் வீட்டில் உக்காந்துட்டீங்கன்னா நடக்காது. அது இது வந்து வீடியோ ஓப்பனாக சொல்லலாம். முயற்சி எடுக்காமல் எனக்கு வரவே இல்லைன்னா வராது. முயற்சி எடுங்க, வரும். முயற்சி எடுத்தும் வரலன்னா கன்சல்டேஷன் எடுங்க, என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஏன்னா இது கூடவே நம்ம இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி, அரோமா தெரப்பி, நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாம் இங்கிலீஷில் நான் நார்த் இந்தியன்ஸும் வெளிநாட்டில் இருக்கவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் பேர் மாற்றி வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிற சமாச்சாரங்கள்லாம். அதை எடுத்து ஒழுங்காக பண்ணாலே சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? உங்களுடைய மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், அப்பா, சித்தப்பா, பெரியவங்க கிட்ட பேசுறது கவனமாக பேசுங்க. வார்த்தைகள் விடாமல் நிதானமாக பொறுமையாக பேசுனீங்கன்னாவே நீங்கள் பொறுமையானவர், ஒன்றும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். வேலையில் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் வருது, நிறைய சுப நிகழ்ச்சி வரும், செலவாகும். பணத்தை எடுத்து நல்ல விஷயத்தில் போட்டே வாங்க, அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வளரும். தெய்வ வழிபாடுனா வியாழக்கிழமன் குரு வழிபாடு. நம்ம மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடலாம், பூந்தி லட்டு இதெல்லாம் கொடுத்து வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மரை வியாழக்கிழமை பானகம் கொடுத்து வழிபடலாம். வியாழக்கிழமை குரு வரையில் போய் வழிபட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜீவ சமாதி பிடிச்சிக்கோங்க, ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க. தெய்வத்தை காட்டிலும் பவர் சித்தர். ஏன்னா நீங்கள் வேண்டுனா தெய்வம் அருள் புரியும். சித்தரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்காக அவங்க போய் வேண்டுவாங்க. தெய்வத்தை தாண்டி எதுவும் இல்லை, ஆனால் சித்த புருஷர்களை பிடிச்சா உங்களுக்காக அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்கான எந்த சித்தர்னு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நான் அதில் சொல்கிறேன். அந்த சித்தர்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஒன்றும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தைப்பூசத்துக்கு, சிவராத்திரிக்கெலாம் அன்னதானம் கொடுங்க. மஞ்சள் கலரில் கொடுங்க. அதாவது மஞ்சள் மூக்கடலையாவோ, லெமன் சாதமாவோ, சக்கரை பொங்கலாவோ இதெல்லாம் கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒன்றும் அற்புதமான மாதம் அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம். சரி, லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். சரிங்களா? அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு, என்னென்னமோ போடுறேன். பொய்யே இருந்தால் இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார், ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, சிவராத்திரி இருக்குது. நல்ல விரதம் வருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோசை, இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து
கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது. அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை. இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக வேண்டியதில்லை, ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும். ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தானியங்கள், நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் அஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரோம், நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரோம். வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரோம். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.